வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्. श्रीमहागणाधिपतये नमः. அனைவருக்கும் முதற்கண் கூறான ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதகாம் சரணாரவிந்தாபியாம் நமः. அனைவருக்கும் முதற்கண் கூறான கொடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னாக்க அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் மனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் நமது சேனலில் தினந்தோறும் படவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திர பிரிவினை தங்களது கரங்களிலும், இல்லங்களிலும், அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது ஹிருதயத்துக்குள் வாங்கி கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகாசி திதிம சர்க்கா சர்க்கமானது 81. மாயா சீதாவதகா. அரக்கன் ராவணனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தானவன் அவனே ஒரு மாயாவி. ஸ்ரீ சீதா பிராட்டியாரை மாயா உருவமாக உருவாக்கி மாயா சீதையை சிரசை வெட்டி கொன்று போட்டானாம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணபரதசத்ருகணானுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகாசி திதிமா சர்க்கா சர்க்கமானது 81. மாயா சீதாவதா. அரக்கன் ராவனுடைய புதல்வன் மேகநாதன் இந்திரஜித்தானவன் மாய உருவத்தில் சீதா பிராட்டியாரை உருவாக்கி கொன்று போட்டானாம். விஜ்ஞாயது மனஸ்தஸ்ய ராகவஸ்ய மகாத்மனः சன்னிவிருத்தியா அவாத் தஸ்மாத் சம்விவேச புறம் ததா. அந்த சமயத்தில் இந்த மேகநாதன் இந்திரஜித்தானவன் அவன் ஒரு பெரிய பெருந்தகையாளர், அவன் ஒரு பெரிய மாயாவி. எப்பவே தர்மத்திலேயே இருக்கக்கூடிய, சதா சர்வகாலமும் தர்மத்திலேயே இருக்கக்கூடிய பெரும் தகையாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய அவருடைய சிந்தனை ஓட்டத்தை அவன் புரிந்து கொண்டு என்ன செஞ்சானா, உடனடியாக போர்க்களத்திலிருந்து திரும்பி இலங்கை பட்டணத்தை போய் அடைந்தானாம். சோ அனுசுமிருத்தியா வதம் தேசாம் ராட்சசானாம் தரஸ்வினாம் குரோதாம் ரேக்ஷண சூரோ நிஜகாம மகாஜுதிகி ச பश्चिमेन द्वारेण निर्ययौ राक्षसर्वृतः इंद्रजित् महावीर बहुलस्त्यो देवकंटकः.
அவன் இலங்கை பட்டணத்தை போய் அடைஞ்ச உடனேயே அவன் வந்து வீரத்தில் வந்து மகா வீரம், அவனுக்கு நிகரானவன் யாருமே கிடையாது. அப்படி ஒளி பெற்றவன் மகாசூரன் இந்த மேகநாதன் இந்திரஜித்தானவன். மகாபலம் புரிஞ்சிய கும்பகர்ணன் முதலான அரக்கப்படை வீரர்களை எல்லாம் இந்த ராமபிரான் வானர சேனைகள் அழித்து விட்டதே அப்படின்றத நினைச்சு கோபத்தால் அந்த சமயத்தில் இவனுடைய கண்களானது சிவந்து போய் மறுபடியும் வந்து போர்க்களத்தை நோக்கி வெளியே புறப்பட்டு வந்தானான். அரக்கர் குலத்தில் வந்து தோன்றியவனும் இவன் வந்து உண்மையாகவே பிராமணன், ஆனால் அரக்கர் குலம், அரக்க எண்ணம், பேராற்றல் படைத்துமானவன், தேவர்களை எல்லாம் நிம்மதியாகவே இருக்க மாட்டான். அப்படி இருக்கக்கூடியவனும் தேவர்களை வந்து எப்பயுமே முள்ளால் வந்து குத்திண்டே இருக்கக்கூடிய இயல்புடையவன் இந்த மேகநாதன். அப்படிப்பட்ட அனைவருக்குமே பகைவனாக இருக்கக்கூடிய இந்த மேகநாதன் இந்திரஜித்தானவன் ஏராளமான அரக்க படையினர் வந்து புடைசூழ நகரத்தினுடைய பசிமெட்டிக் பாகம்னாக்க மேற்கு வாயில் வழியாக வெளியே புறப்பட்டு சென்றானாம். இந்திரஜித் ததோ திருஷ்டுவா பிராதரோ ராமலக்ஷ்மணோ ரணயுத்யதௌ வீரோ மாயாம் பிராதுஷ்கரோத்ததா. அந்த சமயத்தில் மகா வீரர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் இவர்கள் இருவரும் போருக்கு வந்து ஆயத்தமாக நின்று கொண்டு தான் இருப்பா அவ ரெண்டு பேரும். அப்படின்றத இந்த மகா பாவியான அரக்கன் மேகநாதன் இந்திரஜித்தானவன் நினைத்துட்டு சிந்திச்சு பார்த்து அவர்களை என்ன பண்ணுறானா, நம்ம வந்து இவா ரெண்டு பேருக்கிட்டையும் நம்ம சஸ்திரங்களோ எதுவும் வேலை செய்யாது, அதால் இவாளை வெல்ல முடியாது அப்படின்னு தன்னுடைய மனதுக்குள்ளேயே உணர்ந்து கொண்டு தன்னுடைய மாயாபலத்தை வந்து வெளிப்படுத்தினானாம். இந்த மேகநாத இந்திரஜித்து அவருடைய கண்களில் படாமலேயே சென்றானாம். இந்திரஜித் ஹிருதேஸ்தாபிய சீதாம் மாயாமயீம் ததா பலேன மகாவிருத்திய தஸ்யா வதம ரோசயத்து. உடனே என்ன பண்ணானா இந்த மேகநாதன் இந்திரஜித்து மாயினாலும் ஒரு சீதையை வந்து உருவாக்கி அவளை வந்து தேரில் வைத்து ஏகப்பட்ட கணக்கையே எண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய படை வீரர்களை இந்த சீதா பிராட்டியாரை வந்து அரண் போல சுற்றி சூழ வைத்து கொண்டு அவளை வந்து கொன்று விடுவது அப்படின்னுட்டு உடனே திட்டம் தீட்டினானாம் இந்த மேகநாதனாகப்பட்ட இந்திரஜித்தானவன். மோகனார்த்தம் தூ சர்வேஷாம் புத்திம் கிருத்வா சுதூர்மதி ஹந்தும் சீதாம் வியவசிதோ வானராபி முகோயயோ தம் திருஷ்ட்வா त्वभी निर्यान्तं नगर्या काननौकसः उत्पेदोर अभिसंगृद्धा शिलाहस्ता युयोत्सवः. இந்த மேகநாதன் எந்திரிச்சிருக்கான மகா தீய எண்ணம் உடையவன், எல்லாரையும் எல்லா வானரங்களையும் மதிமயக்க செய்யக்கூடிய கருத்தோட மாயினால் உருவாக்கப்பட்ட அந்த சீதையை அவன் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னுட்டு அவர்கள் கண்ணதிலேயே கொல்ல விரும்பினாங்க வானரங்களை வந்து எதிராக. அப்போ அவன் தன்னுடைய தேரை வந்து செலுத்திட்டு போனானாம். இந்த மேகநாதனாக இருக்கக்கூடிய இந்திரஜித்தானவன் அவன் பட்டணத்திலேருந்து திரும்பி போய் பார்த்த வானரங்கள்லாம் போரில் வந்து ரொம்பவும் கோபம் கொண்டவர்களாக பாறைகளை எல்லாம் கையில் எடுத்துட்டு அந்த அரக்கனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தை வந்து எதிர்த்து தாக்கினாலாம். ஹனுமான் புரதஸ்தேஷாம் ஜெகாம கவிகுஞ்சரா பிரகிருக்கிய சும அஸ்ருங்கம்
பர்வதஸ்ய துராசதம். அந்த மேற்கு வாயிலுக்கு முக்கியமான படைத்தலைவன் யார் அப்படின்னா, வானரங்கள்லேயே வாயுகுமாராக இருக்கக்கூடிய ஹனுமார் தான். அவர் தான் அந்த வாயிலை வந்து காக்கிறவர். அப்படியேப்பட்ட ஹனுமான் யாராலையுமே தூக்க முடியாத ஒரு மறைமுகத்தை வந்து தன்னோட கையில் ஏற்றி கொண்டு இந்த வானரங்களுக்கு முன்னால் எல்லாரும் வரத்துக்கு முன்னதாகவே அவர் வந்து சென்றாராம். ஹனுமானை தவிர வேறு யாரும் ரொம்பவும் அவ்வளவு சீக்கிரமாக செல்லவில்லையாம். ஏன்னா சீதையை வந்து பார்த்தது ஸ்ரீ ஹனுமார் மட்டும்தான். மற்ற வானரங்கள்லாம் யாரும் கிடையாது, யாருமே பார்த்ததே கிடையாது சீதையை. அரக்கன் ராமனுடைய தம்பியாகப்பட்ட விபீஷணனும் பார்த்தது கிடையாது. இருந்தாலும் அவனும் அரக்கனாதனால் இந்திரஜித்தினுடைய மாயை அவனை வந்து கொஞ்சம் கூட அணுகாமையே இருந்துதான் நிகும்பலைகளை வந்து வேள்வி செய்து எதிரிகளால் வெல்ல முடியாத அரிய பிரமாதமான போர்க்கருவிகளை எல்லாத்தையும் பெற்ற பெரும் வரையில் ஸ்ரீ ராமபிரானுடன் லக்ஷ்மணனுடன் போர் செய்வதை தவிர்க்கிறதுக்காக இந்த மேகநாதனாகப்பட்ட அரக்கன் இந்திரஜித்தானவன் விரும்பினானாம். அப்படி விரும்பிட்டு எப்படியாவது நம்ம ஹனுமானோட கண்ணில் வந்து பட வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக அவர் பாதுகாப்பில் இருந்த அந்த மேற்கு வாயில் வழியாக இந்த இந்திரஜித்தானவன் மேகநாதன் வெளில வந்தானாம். சாததர்ச அதானந்தாம் சீதாம் இந்திரஜிதோ ரதே ஏகவேணீதராம் தீனாம் உபவாச கிருஷாணனாம் பரிக்ளிஷ்டை கவச நாமம் ருஜாம் ராகவ பிரியாம் ரஜோமலாபியாம் ஆலிப்தை சர்வகாத்ரை வரஸ்திரியம். இந்த மாதிரி செய்ய ராமபிரானுடைய அன்புக்கு உரிய மனைவி ஸ்ரீ சீதா பிராட்டியார் அவருடைய மகிழ்ச்சியானது பறிக்கப்பட்டது. அவர் ஒற்றை பின்னலோடு பிரதாபக்கூடிய நிலையில் இருக்கிறார். கொஞ்சம் கூட உணவு உண்ணாததுனால அவர்களுடைய சரீரமானது இழைத்து போயிருந்தது. அழுக்கடைந்த ஒரே ஒரு ஆடையை மட்டுமே தரித்திருந்தார். ஆச்சாரத்தில் வந்து பூமியும் அணிகலன்கள்லாம் இல்லாதவளாகவும் இருந்தார். தூசியும் அழுக்கும் படிந்த உடல் அங்கங்கள், பிரமாதமான கற்புக்கரசியாக இருக்கக்கூடிய மங்கை, இப்படிப்பட்ட சீதையை இந்த மகா பாவியாக இருக்கக்கூடிய அரக்கன் மேகநாதன் இந்திரஜித்தினுடைய தேரில் வந்த ஸ்ரீ ஹனுமானாகப்பட்டவர் பார்த்தாராம். தாம் நிரீட்ச முகூர்த்தம் தூ நைதிலி யத்வஸ்ய தூ பபுவா சிரதிருஷ்டாகி தேனசா ஜனகாத்மஜா. அப்போ என்ன பண்ணாராம் ஹனுமார், அந்த தேரில் இருக்கக்கூடிய மாயா உருவமாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியரை கொஞ்ச நேரம் சிறிது நேரம் கூர்ந்து பார்த்தாராம். ஏன்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னால் தான் சீதா பிராட்டியாரை இவர் பார்த்துருந்தார். அதனால் இந்த ஜனககுமாரியுடைய சீதை தான் அப்படின்னு அவர் வந்து அந்த நேரத்தில் அடையாளம் கண்டுண்டாராம் ஹனுமாராகப்பட்டவர். தாம் தீனாம் மலதிக்தாங்கீம் ரதஸ்தாம் துர்சியமைதிலீம் பாஷ்ப பரியா குலமுகோ ஹனுமான் ஜடிதோ அபவத்து. இந்த மாயையினால இவன் உருவாக்கி வச்சிருக்கானோ சீதா பிராட்டியாரா தேரில்
ரொம்பவும் ஏங்கிய முகத்தோட அழுக்கடைந்த மேனியோட இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியாரை, மாயா சீதா பிராட்டியாரை ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பார்த்துவிட்டு கண்ணீர் நிறைந்த முகம் கொண்டவராக, மிகவும் துயரம் தாங்க முடியாதவராக அனாராம் அனுமாராகப்பட்டவர் அப்ரவீத்தாம் தூ சோகார்த்தாம் நிரானந்தாம் தபஸ்வினி சீதாம் பிரதஸ்திதாம் திருஷ்டுவா ராட்சசேந்திர சுதாசிதாம். அரக்க மன்னனாக இருக்கக்கூடிய ராவனுடைய புதல்வன் மேகநாதன் இந்திரஜித் அவனோட வசத்தில் வந்து அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவளும், அந்த தேரில் வந்து இருக்கக்கூடியவளும், ரொம்பவோடும் துயரத்தோடு இருக்கக்கூடியவளும், ஆனந்தம்னா என்னென்னே தெரியாமல் இருக்கக்கூடியவளும், அதை இழந்தவளும், பெண் குலத்திற்கே கற்பு கரசியுமாக இருக்கக்கூடிய மாயா சீதா பிராட்டியாரை பார்த்ததுமே ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் தன்னோட மனசுக்குள்ளேயே பேசிக்கொண்டாராம். என்ன பேசினார் அப்படின்னா, மனசுக்குள்ள கிம் சமர்த்தி தமஸ்யேதி சிந்தையன் ச மகாகவி சக தைர் வானர சிரேஷ்டை அவ்யதாவத ராவணீம் தேரில் வைத்துக்கொண்டு மாயா சீதா பிராட்டியாரை போர்க்களத்துக்கு கொண்டு வந்ததன் மூலம் இவன் வந்து என்ன சதி திட்டம் செய்ய திட்டமிட்டு இருக்கான் அப்படியே என்று எண்ணியபடியே அங்கிருந்த வானர வீரர்கள் புடைசூழ மேகநாதன் இந்திரஜித்தை வந்து ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் தக்கினாராம். தத்வானரம்பலம் திருஷ்டுவா ராவணி குரோதமூச்சிதா கிருத்வா விகோசம் நிஸ்திரிம்சம் மூர்தினி சீதாம் பராம் ரசத்து. தாம் ஸ்திரியம் பஷ்யதாம் தேஷாம் தாடயாமாச ராவணி குரோசந்திம் ராமராமேதி மாயையா யோஜிதாம் ரதே. உடனே இந்த மேகநாதன் இருக்கான இந்திரஜித்து தன்னை எதிர்க்க வரக்கூடிய வானர படையை வந்து பார்த்ததுமே ரொம்பவும் கோபத்தில் வந்து மூழ்கினானாம். தன்னோட விடுப்பில் உரைன்னு ஒன்று இருக்கும், அதில் கத்தி இருக்கும். அந்த உரையிலேருந்து கத்தியை எடுத்து இந்த மாயையில் உருவாக்கி வச்சிருக்கானோ சீதை, அவளுடைய தன்னுடைய கையினால் பிடித்து தலை கூந்தலை வந்து இடது கையால் பற்றினானாம். வலது கையில் இருக்கிற கத்தியை எடுத்து கழுத்தில் வச்சிருந்தானாம். மாயையினால் தேரில் வைக்கப்பட்டிருக்கக்கூடியவளும் ராமா ராமானு கத்தினாளாம் ஆயா சீதை. பெண் உருவில் வந்து இறந்தவளமான அவளை வானரர்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கும் போதே தலைமுடியை பிடிச்சி அப்படியே ஒரு சுருட்டு அப்படியே உடம்பையே நாசம் பண்ணினானாம் இந்திரஜித்தானவன் மேகநாதன். கிருஹத மூர்தஜாம் திருஷ்டுவா ஹனுமான் தைத்தியமாகதः யோகஜம் வாரி நேத்ராபியாம் அஸ்துருஜன் மாருதாத்மஜா. அந்த சமயத்தில் வாயுனுடைய புதல்வராக இருக்கக்கூடிய ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் இந்த மாதிரி ஸ்ரீ சீதா பிராட்டியினுடைய கூந்தலை பற்றி எழுப்பதை பார்த்ததுமே அவருடைய மனமானது மிகவும் நொந்து போய் துயரம் தாங்காமல் இரு கண்களிலிருந்தும் நீரை பெருக்கி அழுதாராம் ஹனுமாராகப்பட்டவர். தாம் திருஷ்டுவா சாரு சர்வாங்கி ராமஸ்ய மகிஷிம் பிரியாம் அப்ரவீத் புருஷம் வாக்கியம் குரோதாத்திர க்ஷோ அதிபாத்மஜம். ஸ்ரீ ராமபிரானுடைய பேரு அன்புக்கு இருக்கக்கூடியவளும் பட்டத்து அரசியும் ரொம்பவும் பிரமாதமான திருமேனியை கொண்டவளுமான
ஸ்ரீ சீதா பிராட்டியாரை அந்த நிலையில் பார்த்த ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் தன்னுடைய கோபத்தை கொஞ்சம் கூட அடக்க மாட்டாம அரக்கர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ராவணன் அவனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தை பார்த்து சொன்னார். ரொம்ப கடுமையான சொற்களை சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, துராத் மன்னாத் மனாசாய கேசபக்ஷே பராமருசா பிரம்மர்ஷினாம் குலே ஜாதோ ராட்சசீம் யோனிமாசிரிதா. இப்போ அனுமார் சொல்றார் மேகநாதன் இந்திரஜித்தை பார்த்து, அடே மகாபாவியே, பிரம்மரிஷிகளுடைய பரம்பரையை சேர்ந்தவன்டா நீ. உங்கள் மூதாதையர்கள்லாம் பிரமாதமான தியானம் பெற்று எல்லாம் இருந்தா நீ ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவன்டா. அரக்கர குலத்தில் பிறந்து அந்த இயல்பை நீ பெற்றிருக்க. இப்போ சீதையினுடைய கூந்தல்ல கை வைத்து பற்றி இருக்கிறிய இந்த செயலானது உன்னுடைய அழிவுக்கு ஒரு ஆதாரமாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னாராம் அனுவார். திக்வாம் பாபசமாசாரம் யஸ்யதே மதிரீத்ருஷி நுசம்சானாரிய துர்விருத்தா க்ஷூத்ர பாப பராக்கிரமா. அனுமார் சொல்றார், அடே மேகநாதா, பாவ செயல்களையே உன்னுடைய நித்திய கடமையாக கொண்டிருக்க நீ. அதனால உனக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீச புத்தியானது தோன்றி இருக்கு. நீ ஒரு கொடுங்கோலண்டா. நீ ரொம்பவே இழிகுல குணத்தை எல்லாம் கொண்டவன், கெட்ட இயல்புடையவன். நீ ஒரு அற்பன், பாவத்தையே பராக்கிரமையாக உடையக்கூடியவன். நீ எக்காலத்திலும் ஒருபோதும் உருப்படவே போகிறதில்லை அப்படின்னாராம் அனுமாராகப்பட்டவர் மேகநாதனை பார்த்து, இந்திரஜித்தை பார்த்து. அனாரியஸ் ஏத்ருசம் கர்மா கிருணாத்தே நாஸ்தி நிர்குருணா சுதா கிருகாஸ்ய ராஜ்யாஸ்ய ராமஹஸ்தாஸ்ய மைதிலி கிம் தவைஷா பராத்தாகி ஏதேனாம் ஹந்துமிச்சசி சீதாம் சஹத்வான சிரம் ஜீவிஷ்யசி கதஞ்சனா. இப்போ சொல்கிறார் அனுமார், அடே மேகநாதா இந்திரஜித்து, நீ கொஞ்சம் கூட இறக்கமற்றவன். மேலோர்களால் செய்யத்தகாத இப்படிப்பட்ட செயலை நீ செஞ்சிட்டோம். கொஞ்சம் கூட நீ பச்சாதாபப்படவே இல்லையே. வீட்டிலிருந்தும் நாட்டிலிருந்தும் ஸ்ரீ ராமபிரான் கைகளிலிருந்தும் இந்த சீதா பிராட்டியானவர் நழுவி சென்றார். நீ இவரை கொல்லும் அளவுக்கு அவர் உனக்கு என்னடா பிழை செஞ்சார்? ஆனால் மேகநாதனே, நீ சீதையை மட்டும் கொன்றுவிட்டாயே, ஆனால் அதற்கு பிறகு நீ எவ்வளவு தந்திரங்கள் செஞ்சாலும் சரி, வெகுகாலம் உயிரோடவே நீ இருக்க மாட்ட. கொலை தண்டனைக்கு உரிய பாவ செயலானது செய்ய துணிந்து விட்ட நீ இப்போ என்னுடைய கைகளில் அகப்பட்டுத்தான் கொண்டிருக்க மேகநாதா அப்படின்னாராம் அனுமாராகப்பட்டவர். வதார்க கர்மணானேனா மம அஸ்தகதோஹ்யசி ஏச ஸ்திரிகாதினாம் லோகா லோக வத்யைஸ்ய குத்சிதாக இக ஜீவிதம் உத்ஸ்ருஜ்ய பிரேத்யதான் பிரதிபத்யசே. அனுமார் சொல்கிறார் மேகநாதனை பார்த்து, இந்திரஜித்தை பார்த்து, மேகநாதா, குற்றம் செய்துவிட்டு அதன் விளைவாக மரண தண்டனை அடைய பெற்றவர்கள்லாம் ரொம்பவும் வெறுக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய கொடூரமான கீழ் உலகங்களே தான் அடைகிறார்.
இல்லையா? அதுலேயும் பெண்களை கொலை செய்தவர்கள் அவற்றிலும் கொடிய உலகங்களை அடைகிறார்கள். இப்போ இந்த சமயத்தில் நீ உயர துறந்து அந்த நரக லோகத்தை தான் நீ அடைய போறடா மேகநாதா அப்படின்னாராம் ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர். இதே புருவானோ ஹனுமான் சாயுதே ஹரிபிர்வருத்தா அபியதாவத சங்கிருத்தோ ராட்சசேந்திர சுதம் பிரதி. இந்த மாதிரி ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் மேகநாதன்ட்ட சொல்லிட்டு போர்க்கருவிகளை தாங்கிய வானரர்கள் அனைவரும் இவரை புடைசூழ ஹனுமாராகப்பட்டவர் மிகவும் கோபம் கொண்டு ராவணனுடைய மைந்தனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தை எதிர்த்து தாக்கினாராம். ஹனுமாராகப்பட்டவர் ஆபந்தம் மகாவீரியம் ததனீகம் அனௌகசாம் ரட்சசாம் பீமவேகானாம் அநீகம் தூ ஞவாரயத்து. ரொம்பவும் பேராற்றல் படைத்த அந்த வானரப்படையை இந்த மேகநாதனானவன் இந்திரஜித் என்ன பண்ணானா கலக்கி விட்டு வானரோத்தமராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமாரை பார்த்து சொன்னானா இந்த மேகநாதன் என்ன சொன்னான் அப்படின்னா, சுக்ரீவஸ்துவம் ச ராமஸ்ய என்னிமித்த மிகாகதாக தாம் கணிஷ்யாமி வைதேகிம் அத்யைவ தவ பஷ்யதः. அப்போ பேராற்றல் படைத்த அந்த வானர படையெல்லாம் தாக்குவது பார்த்த அந்த பயங்கரமான அரக்கர் படை இந்த வானரங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தித்தான். சதாம் பான சகசிரேனா விக்ஷோபிய ஹரிவாகினி ஹரிஸ்ரேஷ்டம் அனுமந்தம் இந்திரஜித் பிரத்யுவாசா. ஆயிரக்கணக்கான பானங்களால் இந்த மேகநாதன் அந்த வானர படையெல்லாம் கலக்கி விட்டு வானரோத்தமராக இருக்கக்கூடிய அனுமானை பார்த்து இந்த மேகநாதன் பதில் சொன்னானா, சுக்ரீவனும் நீயும் ராமனும் எவளுடைய காரணமாக கடல் கடந்து இந்த இடத்திற்கு வந்தீர்களோ அந்த வைதேகியை உன்னோட கண் முன்னாலேயே நான் இப்போ கொல்ல போகிறேன் அப்படின்னு நான் மேகநாதன். இமாம் கத்வா தபோ ததோ ராமம் லக்ஷ்மணம் துவாம் ச வானரஹ சுக்ரீவம் சவதிஷ்யாமி தம் சானாரியம் விபீஷணம். இப்போ மேகநாதன் சொல்கிறான், நான் இவளை கொண்டுறேன்னு வச்சுக்கோ. அதற்கு பின்னால் வரிசையாக அந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் ஏன் வானரனே உன்னையும் சுக்ரீவனையும் இழிந்த இயல்பு படைத்தா என்னுடைய சிற்றப்பனாக இருக்கக்கூடிய சித்தப்பா விபீஷணனையும் நான் கொல்லத்தான் போகிறேன், இதுவும் நடக்கத்தான் போகிறது அப்படின்னு நானாம் மேகநாதன் இந்திரஜித். நான் ஹந்தவ்யா ஸ்திரிய சேதி யத் பிரவேசி பிளவங்கமாக பீடாகரணம் அமித்ராணாம் யத் ஸ்யாத் கர்த்தவ்ய மேவதத்து. மேகநாதன் சொல்கிறான், வானரனே பெண்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறிய, பெண்களை கொல்வது சரிதான். ஆனால் நீ சொல்கிறது சரிதான், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் போர்க்கள நெறிகளின்படி க்ஷத்ரிய தர்மத்தின்படி பகைவர்களுக்கு எந்த விஷயமானது பெரும் துன்பத்தை கொடுக்குமோ அந்த காரியத்தை செய்யறதுல எந்த விதமான பாவமும் கிடையாதுன்னு சொல்லிருக்கேன். அது உனக்கு தெரியாதா வானரமே அப்படின்னு நான் மேகநாதன்.
தமேவ முக்த்வா ருததிம் சீதாம் மாயாமயீம் ததா சிததாரேண கட்கேன நிஜகாணேந்திரஜித் ஸ்வயம். ஹனுமார்கிட்டக்க இந்த மாதிரி இந்த மேகநாதன் இந்திரஜித்தானவன் சொல்லிவிட்டு அழுது கொண்டிருக்கக்கூடிய மாயா சீதையை தன்னுடைய கூர்மையான முனை கொண்ட வாளினால் இந்திரஜித் வந்து தானே அதை வந்து மாய உருவத்தில் இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாரை வெட்டினானாம். யஜ்ஞோபவீத மாதூய பின்னாதேன தபஸ்வினி சா பிருதிவ்யாம் பிருதுஸ்ரோணி பபாத பிரியதர்சனா. இந்த சீதா பிராட்டியார் இருக்காரு, அனைவரும் மனம் கவரக்கூடிய தோற்றமுடையவர், மகா கற்புக்கரசி. அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய நகையானது முப்புரியை அணியும் விதத்தில், அதான் முப்புரி அப்படின்னாக்கா பூனல் யஜ்ஞோபவீதம்னு சொல்றது. அந்த விதத்தில் கத்தியினால இந்த மேகநாதனாகப்பட்ட இந்திரஜித்தானவன் துண்டாய் 2 துண்டங்களாக ஆக்கினானாம். உடனேயே வெட்டப்பட்ட மாயா சீதா பிராட்டியார் தரையில் சாய்ந்தாளாம். தாமிந்திரஜித் ஸ்வயம் கத்வா ஹனுமந்தம் உவாசா மாயாராமஸ்ய பசியமாம் கோபேன ச நிஷூதிதாம் ஏஷா விசஸ்தா வைதேகி விபலோ வ பரிஸ்ரமஹா. அப்போ இந்த மேகநாதன் இந்திரஜித்தானவன் தானே அவளை மாயா சீதையை கொன்றுவிட்டு ஸ்ரீ ஹனுமானை பார்த்து, என்னுடைய கோபத்தினுடைய விளைவாக இந்த ராமபத்தினி கொல்லப்பட்டதை பார், வைதேகி வந்து வெட்டப்பட்டால் என்னால், ஆஹா நீங்கள் பட்ட சிரமங்கள் எல்லாம் இப்போ வந்து வீணாகி போயிடுத்து பற்றியா அப்படின்னு சொன்னானாம் மேகநாதன் இந்திரஜித். ததா கர்கேன மகதா ஹத்வா தாமிந்திரஜித் ஸ்வயம் கிருஷ்ணசாரத மாஸ்தாய வீணாநாத மகாஸ்வனம். இந்த மாதிரி மிகவும் நீண்ட பட்டா கத்தியினால மேகநாதனாகப்பட்ட இந்திரஜித் தானே மாயாசீதையை கொன்றுவிட்டு ரொம்பவும் மன சந்தோஷத்தோட தேரில் அமர்ந்து கொண்டு ரொம்பவும் பெருத்த குரல் எழுப்பி ஆனந்தத்தை வந்து பிரகடனப்படுத்தினாராம். அந்த போர்க்களத்தில் வானர சுஸ்ருவு சப்தம் அதூரே பிரத்யவஸ்திதாக வியாதி தாஸ்யஸ்ய நத தஸ்த துர்கம் சம்ஸ்ரிதஸ்ய சாஹா. அப்போ அந்த சமயத்தில் இந்த மேகநாதன் இருக்கானோ அரக்கன் இந்திரஜித், அவனோட அருகில் இருந்த வானவர்கள் எல்லாரும் நெருங்க முடியாமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த இந்திரஜித்தானவன் தேரில் அமர்ந்து கொண்டு அவனோட வாயை வந்து அகலமாக திறந்து கொண்டு அட்டகாசமாக சிரித்து கொண்டிருந்தானாம். அவன் சிரிக்கிறத இந்த வானரங்கள் அனைவரும் பார்த்தாலாம். ததாது சீதாம் வினிகத்யா துர்மதிஹி பிரகிருஷ்டசேதா சபூவ ராவணிகி தம் ஹிருஷ்டரூபம் சமுதீக்ஷ்ய வானரா விஷண்ணரூப சகசா பிரதுத்ருவு. இந்த மாதிரி தீய எண்ணங்களை உடைய மேகநாதன் இந்திரஜித் மாயாசீதையை கொன்றுவிட்டு தன்னுடைய உள்ளமானது மிகவும் சந்தோஷமாக இன்புற்றவனாக ஆனானாம்.
அவன் அந்த மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்த்த வானரங்கள் மிகவும் துயரமடைந்து உடனடியாக 4 திசைகளிலும் ஓடத் தொடங்கினாலாம் வானரங்கள். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே ஏகாசீதிதமः சர்க்கः. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 81வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.